இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய சிநேக கரம், பிரியமான கரம், பாசமான கரம் உங்களோடு கூடவே இருக்கின்றது. இந்த காலை விடியல், இந்த பொழுது, இந்த துவக்கம் அற்புதமானது, அழகானது. ஆண்டவராகிய தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க உகந்ததா இருக்கிறது. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையோடு, வசனத்தோடு, ஜெபத்தோடு துவக்க நீங்கள் தீர்மானித்தபடியினால் நிச்சயமா இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னதென்று நாம் கவனித்து கேட்போமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த நாளிலே, இந்த காலை விடியலிலே கர்த்தராம் தெய்வம் உங்களோடு முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீ பட்டணத்தில் இருக்கிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வெளியே செல்ல போகின்றாயா? நீ வெளியே பயணப்பட்டு புறப்பட போகின்றாயா? நீ ஆசீர்வதிப்பாய் என்று படைத்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு எப்படி உங்களுடைய ஒர்க் எல்லாம் எப்படி இருக்க போகுது? ஒர்க் ஃப்ரம் ஹோமா? வீட்டில இருந்து வேலைகளை பார்க்க போறீங்களா? இல்ல வீட்டில் துணி துவைக்க போறீங்களா? வீட்டில் சமையல் செய்ய போறீங்களா? வீட்டு காரியங்களை செஞ்சு நீங்க வேலைகளை நிறைவேற்ற போறீங்களா? வீட்டில் தான் இன்னைக்கு உங்களுக்கு பல வகையான வேலைகள் இருந்தால் நம்புங்க, அப்பா உங்களோட பேசுறாரு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. வீட்டிலேயும் உங்க வேலைகள், காரியங்கள், கடமைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இல்லை, நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறோம், அவுட்டிங் போறோம், வெளியே சில பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் டீல் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம், வெளியே சில காரியங்கள் முடியணும், வெளியே சில காரியங்கள் அமையணும், வெளியே சில காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படணும், அந்த விஷயம் முடியணும், சட்ட ரீதியான சில விஷயங்களை முடிக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம், அரசாங்க ரீதியாக சில வேலைகள் பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம், எங்களுடைய சொந்த சில காரியங்கள் முடியணும், அது முடியாமல் ரொம்ப நாள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி அந்த முக்கியமான விஷயத்தை போயிட்டு நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு புறப்படக்கூடிய நபர்களை நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வெளியே சென்று நீங்கள் செய்ய வேண்டிய காரிய கடமைகள் உங்களுக்கு ஜெயமாய் இருக்கும். பகலிலே வெயிலின் சீற்றங்கள், சூழல்கள் ஜெயமாய் முடியுமா முடியாதா என்ற பல பதற்றங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு இந்த திங்கட்கிழமை அந்த காரியத்தை நான் முடிக்கணும், இந்த காரியத்தை நான் முடிக்கணும், பல வாரமா பல மாசமா முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் போறேன். ஆனா திரும்பி திரும்பி வரேன், நாளைக்கு வா, இப்ப வா, அப்பவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வெளியிலே என் காரியம் சாதிக்கப்பட வேண்டும், முடிக்கப்பட வேண்டும், அமையப்பட வேண்டும், ஆனால் அது அமையவே மாட்டேங்கிறது என்பது போல் நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களே. ஆனால் இந்த 24ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே படைத்த தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். என் அன்பு மகனே, வெளியே சென்று நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை குறித்து அச்சப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எப்படி இவங்களை எனக்கு சாதகமாக அமைவாங்களா, இந்த சூழல் எனக்கு ஃபேவராக அமைஞ்சு முடியுமா என்ற ஆதங்க கலக்கங்கள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் படைத்த தேவன் உங்களோடு கூடவே இருந்து வெளியே சென்று நீங்கள் முடிக்க வேண்டிய காரிய கடமைகளை நிறைவாய் 100% ஜெயமாய் முடிப்பதற்கு படைத்த தகப்பனே உங்களோடு கூடவே இருந்து காரியங்களை உங்களுக்கு ஜெயமாய் கைக்கூடி வர செய்ய போகிறார். தைரியத்தோடு இந்த வார்த்தையை, உபாகமம் 28:3 இந்த வசனத்தை ஆழமா நம்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆழமா நம்பி, நான் வீட்டிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியே என் பயணத்துல, என் பிரயாணத்துல, என் கையின் பிரயாசத்துல, என் காரிய கடமையில, என் போக்கு வரவுல, என் வேலைகள் எல்லாவற்றிலும் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். எல்லா காரியமும் எனக்கு 100% ஜெயமா முடியும். ஒரே காரணம், ஜெயம் கொடுக்கிற தேவன் என் கூடவே இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு செல்லுங்கள். 100% ஜெயத்தை எடுப்பீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரிய பெரிய பிரம்மாண்டமான மனிதர்களுடைய கைவேலையால் கட்டப்பட்ட ஆலயங்களை பார்த்து அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப கோபமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க இந்த கட்டடத்துக்குள்ளதான் ஆண்டவர் இருக்காரு, தேவன் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்காரு நினைச்சிட்டு அந்த வார்த்தையை குறித்து அநேகர் இடரல் அடைந்தார்கள், வருத்தப்பட்டார்கள், விசனப்பட்டார்கள். ஆனால் நிகழ்வு என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் கட்டிய ஒரு மகத்தான ஒரு ஆலயம்தான் நீங்களும் நானும். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விரும்பி அவர் கட்டி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கை வேலையால் செய்யப்பட்ட கட்டடங்கள் இடிக்கப்பட்டு போகலாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் உங்களுக்குள்ளே ஆலயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும், நீங்கள் வெளியே பயணப்பட்டு புறப்பட்டாலும், ஆகவே படைத்தவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற உரிமையோடு, உத்வேகத்தோடு, நம்பிக்கையோடு இன்றைக்கு எல்லா காரிய கடமைகளை நிறைவேற்றுங்க. நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் உரிமையாக்கி, உரிமை பாராட்டி நாம் ஜெபம் பண்ண போறோம். நீங்களும் இன்றைக்கு இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபித்து நீங்கள் காரியங்களை நிறைவேற்றுங்கள். இன்னைக்கு ராத்திரி நீங்க சொல்வீங்க, நான் வீட்லயும் நல்லா இருந்தேன், வெளியேவும் நல்லா இருந்தேன், என் பயனும் நல்லா இருந்துச்சு, என் கடமை நல்ல விதமா முடிஞ்சது, என் வேலை காரியங்கள், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் 100% ஜெயம் எனக்கு உண்டானது என்றதான ஒரு திருப்தி, ஒரு நிறைவு, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு முழுமை உங்களுக்கு உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஹாப்பி மார்னிங். சந்தோஷமா இந்த நாள்ல, இந்த காலையில வார்த்தை விசுவாசித்து இப்பொழுது எங்களோடு கூடவே சேர்ந்து ஜெபித்து இந்த நாளை நீங்கள் துவக்குங்க. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் பிரதர் பிரேம்குமார், நம்முடைய அன்பு சகோதரர் வடிவேல் ரவீந்திரன், அன்பு பிள்ளைகள் எம் தீபிகா மற்றும் பி நாகலட்சுமி மற்றும் அனிதா பெரியமுத்து மற்றும் பி ஜெசிகா, இவங்களா இன்னைக்கு பிறந்த நாள் காண்கின்றார்கள். அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் லோகநாதன், சிஸ்டர் சந்திரகலா தம்பதியார் இன்னைக்கு அவங்க திருமண நாள் காண்கின்றார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீர் எங்களோடு முகமுகமாய் பேசினீரே, வாக்குறுதி அளித்திருக்கிறீரே, உறுதிப்படுத்தியிருக்கிறீரே. நீங்கள் பட்டணத்திலும் இருக்கின்ற நிலைகளிலும் வீடுகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பயணப்பட்டு பிரயாணமாய் புறப்பட்டாலும் உடைய பிள்ளைகள் எங்கெங்கு பயணித்தாலும் நீர் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கின்றீர். ஆகவே ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு தெய்வீக நம்பிக்கை ஏற்படுத்துவீராக. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் எங்களை ஆசீர்வாதத்தோடு வைத்திருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வேதனைகள் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வழிகள் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே வாரங்கள் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, ஜெயமும் விடுதலையும் வெற்றியும் உண்டு என்ற புரிதலை நீருமுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்றைய நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாய் அமைந்தருள வேண்டுமென, உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி தந்திருள வேண்டுமென நேசமிகுந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வாதம் பண்றோம். அப்பா, விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்தந்த ஆண்டுகளுக்குரிய நன்மைகளை விசேஷமாக தருகிற தகப்பனே, விசேஷமான இந்த நாளுக்கு உரிய, இந்த ஆண்டுக்குரிய விசேஷித்த நன்மைகளை தந்து முடிய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், பாசம் மிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.